இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்ப அவ மேல உனக்கு காதலே இல்லையா? இல்லம்மா. அப்படின்னா நீ முதல்ல சாப்பிடுற. சொல்ற அளவுக்கு சுலபம் இல்லடா மனசுல இருக்க காதலை அழிக்க நினைக்கிறது. அதான் காதல் இல்லைன்னு சொல்றல, சாப்பிடு. இப்போ என்ன, அவ மேல எனக்கு லவ் இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு நான் இதை சாப்பிடணும், அதானே? ஆமா, அப்பதான் நானும் சாப்பிடுவேன். அவங்க என்ன கொல்ல வராங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் மா, என்ன காப்பாத்துங்கம்மா. அம்மா. ஏண்டா இப்படி பட்ட பகல்ல வந்து ஒரு வயசு பொண்ணு கொல்ல பாக்குறீங்களா? கேட்க ஆள் இல்லன்னு தானே உங்களுக்கு தைரியம். அந்த பொண்ணுக்கு நாங்க எல்லாம் இருக்கோம்டா. வாங்கடா ஒரு கை பாத்துடுவோம். அந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியுமா? பல பேர் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச த கிரேட் சரத்சந்திராவிய கொல்ல பார்த்தவ அந்த பொண்ணு. இன்னைக்கு வேணும்னா அவ எங்களா நின்று தப்பிச்சிருக்கலாம். ஆனா நாளைக்கு அவ சாவ போறது உறுதி. போயிடலாம். ஏமா, ஒரு பொண்ண நடு ரோட்ல கொல்ல முயற்சி பண்றானுங்க.
உங்க யாருக்கும் கொஞ்சமா கூட கோவம் வரல? உங்க வீட்டு பொண்ணுங்களை யாராச்சும் இந்த மாதிரி நடு ரோட்ல கொல்ல முயற்சி பண்ணா இப்படிதான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? நீங்களா உண்மையிலேயே மனுஷங்க தானா? ஒரு துளி கூட மனிதாபிமானமே இல்லல்ல? இல்ல, ஒரு பொண்ணா இருந்து ஒரு நல்ல மனுஷனை கொல்ல பார்த்திருக்கான். இவளா மனுஷியே இல்ல. என்ன சொன்னீங்க? ஒருத்தரை இவ கொல்ல நினைச்சாளா? இவளை பார்த்தா உங்க கண்ணுக்கெல்லாம் கொலை பண்ற மாதிரி தெரியறாளா? நீங்களே பாருங்க, அவ கண்ணுல ஏதாவது கொஞ்சமாவது கொடூரத்தன்மை தெரியுதா? மேடம், அவ தப்பிச்சிட்டா. யாரோ அவன் லவர்னு நினைக்கிறேன். எங்களை அடிச்சு போட்டு அவளை காப்பாத்தி கூட்டின்னு போயிட்டான். அம்மாடி அபூர்வா, டான்ஸ்ல புது ஸ்டெப் கத்துக்கிட்டு இருக்க போல இருக்கு. இந்த வயசுல உனக்கு இது தேவையா? இரு இரு இரு, பொறுமையா இரு, பொறுமையா இரு. கோவமா இருக்கியா நீ? அம்மாடி, உன் மேல இல்ல என் மேல சத்தியமா சொல்றேன். பின்னாடி இருந்து பார்க்க டான்ஸ் மாதிரி இருந்துச்சுமா. அது சரி, யார் மேல உனக்கு கோவம்? அந்த பூமியை கொல்றதுக்கு ரவுடிங்ல அனுப்புனல்ல. ஒருவேளை அவங்க பூமி பொண்ண போட்டு தள்ளிட்டு போலீஸ்காரங்க கிட்ட உன் பேரை போட்டு கொடுத்துட்டாங்களா என்ன? இல்ல, மாட்டுக்கிட்டா உன்னோட பேரை சொல்லிருக்கேன். சொல்லிட்டாங்களாம். இப்ப போலீஸ் உன்னை தேடி வந்துகிட்டு இருக்காங்க. உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இரு. இது ரொம்ப அநியாயமா இல்ல? அப்போ வாய மூடிக்கிட்டு நான் சொல்றத முழுசா கேளு. பூமிய அவங்க கொல்ல போற டைம்ல அந்த ககன் வந்து குறுக்க நின்னு காப்பாத்திட்டானா. அவன் தான் பூமியை தனியா விட்டுட்டு கிளம்பி போயிட்டான்னு சொன்னியம்மா. அப்படிதான் போனா. மறுபடியும் அவனுக்கு என்ன கேடுகாலம் வந்துச்சோ திரும்பி வந்து தொலைஞ்சு அவளை காப்பாத்திட்டான். எங்க போற? எங்க போறேன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன்? யாரும் இல்லாதவங்களுக்கு கடவுள் தான் எல்லாமேன்னு சொல்லுவாங்கல்ல. நான் அந்த கடவுளை தான் நம்பி இருக்கேன். அவர் எப்படி நடத்துறாரோ அதே மாதிரியே நடக்கட்டும். அவர்கிட்டயே கூட்டிட்டு போயிடலாம் நினைச்சாலும் நான் போயிடுறேன். Can you please stop your melodrama? என்னை காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு பயத்துல ஓடுற அளவுக்கு ஈஸி கிடையாது சாவறது. பார்த்தல, அவன் இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது உன்னை கொன்னே திருவேன்னு வார்னிங் கொடுத்துட்டு போயிருக்கான். Look, you are in danger. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு என்ன சார்? எனக்கு என்னன்னு வெறுப்பேத்தாத. ஒழுங்கா என் கூட வா. எங்க சார்? நீ தானே சொன்ன யாரும் இல்லாதவங்களுக்கு கடவுள் தான் இருக்க ஒரே வழின்னு. அந்த கடவுள் உனக்கான வழியா என்ன காட்டியிருக்காருன்னு நினைச்சுக்கோ. வா, நம்ம வீட்டுக்கு போலாம். அப்போ நீங்க இறக்கப்பட்டு எனக்கு அடைக்கலம் கொடுக்கறீங்களா? அப்படியே வச்சுக்கோ.